வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இந்த OnePlus கம்பெனியிலிருந்து இப்போ OnePlus 60 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த OnePlus 60 அறிமுக விமர்சனம் நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதை நீங்கள் பார்க்கலைன்னா லிங்க் மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த OnePlus 60 மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை இந்த OnePlus 60 மொபைல் ஃபோன் பூர்த்தி செய்யுமா? தொடர்ந்து பார்ப்போம். இந்த வருஷத்தினுடைய மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன் OnePlus 6. இதை தொடர்ந்து இப்போ OnePlus 60 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த OnePlus 60 ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்த்தேன்னா கண்டிப்பா அதை OnePlus 6 கம்பேர் பண்ணுவேன். ஆனா கன்சியூமர்ஸ் ஆன நீங்க எய்தர் நீங்க OnePlus 6 வச்சிருப்பீங்க இல்ல OnePlus 60 வச்சிருப்பீங்க. இரண்டு மொபைல் போனையும் வச்சிருக்க மாட்டீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம OnePlus 6 மொபைல் போனை கம்பேர் பண்ணாம இந்த OnePlus 60 மொபைல் போன் தனித்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிசைன். முன்னாடியும் பின்னாடியும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6, நடுவில் இருக்கிற ரிம்ஸ் என்னமோ மெட்டல் தான். ஆனா இந்த மொபைல் போன் கிளாஸான பண்ண மொபைல் போனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாவே இருக்கு. பட் இருந்தாலும் இந்த டிசைன் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் தான். இருந்தாலும் அது கிளாஸ் ஸ்கிராச் ஆறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. அதனால என்னோட மொபைல் போன்ல நான் கேப்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஸ்கின் வாங்கி போட்டிருக்கேன். பல ஸ்கின் ட்ரை பண்ணி எனக்கு கடைசியா பிடிச்ச ஸ்கின் இந்த கேமோ பிளாக். இந்த வீடியோவுடைய ஸ்பான்சரும் கேப்ஸ் இந்தியா தான். அவங்களோட வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க இருந்து நீங்க ஏதாச்சும் உங்க மொபைல் போன் ஸ்கின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டிஸ்கவுண்ட் கோடும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்னைக்கு வர மொபைல் போன்ஸ்ல எல்லாம் நாட்ச் பெருசா இருக்கு. ஆனா இந்த OnePlus 60ல பாத்தீங்கன்னா டியர் டிராப் நாட்ச் அப்படிங்கிற ஒரு டிசைன்ல இந்த நாட்சோடைய சைஸ் ரொம்பவே சிறுசா இருக்கு. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ள போய் நீங்க நாட்சை பிடிக்கலன்னா ஹைட் பண்ணிக்கலாம். பட் என்னுடைய யூசேஜ்ல நான் அதை ஹைட் பண்ணாம வச்சுதான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு இந்த டியர் டிராப் நாட்ச் பெருசா ஒன்றும் தொந்தரவா தெரியல, பழகிடுச்சு. OnePlus மொபைல் போன்ஸுக்குனே உரித்தான சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்லைடர் இருக்கும், அலர்ட் ஸ்லைடர். அந்த அலர்ட் ஸ்லைடர் இந்த OnePlus 60லயும் இருக்கு. இந்த மொபைல் போன்ல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வச்சிருக்காங்க. டிஸ்பிளேக்கு அடியில பொருத்தப்பட்ட இந்த சென்சர் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை விட ஸ்லோவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இதே டெக்னாலஜியில வந்த விவோ நெக்ஸ்ட் இல்லாட்டி V11 Pro அந்த மொபைல் போன்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. அதோட சேர்த்து ஃபேஸ் ஐடியும் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் போக்கோ F1 இல்லாட்டி விவோ V11 Plusல IR சென்சர் வச்சு ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணி அன்லாக் பண்ற மாதிரி டெக்னாலஜி கொடுத்திருந்தாங்க. அந்த டெக்னாலஜிலாம் இதுல கிடையாது. இன்னொரு மிகப்பெரிய கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கிறது, இந்த மொபைல் போன்ல 3.5mm ஆடியோ ஜாக் இல்லையே, நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலாக இவங்க USB Type C யூஸ் பண்ற மாதிரி ஒரு புல்லட்ஸ் வயர்டு இயர்போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. 1450 ரூபா. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்போன்ஸ் இந்த வருஷத்துல நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல பெஸ்ட் இயர்போன்ஸ் சொல்லுவேன். இதுக்கான காரணம் நல்ல பேஸ், நல்ல பஞ்சியா இருக்கு. இம்மர்சிவ் சவுண்ட், அதாவது உங்களை சுத்தி சவுண்டுக்குள்ளே நீங்க மூழ்கிற மாதிரி உங்களுக்கு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. என்ன இந்த மிட்ஸ், ஹைஸ் அண்ட் லோஸ்ல சரியான செப்பரேஷன் இல்ல. பட் இருந்தாலும் இந்த இயர்போன்ஸுக்குள்ள DAC, அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் இருக்கிறதுனால இதோடைய சவுண்டுடைய குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. இது தவிர OnePlus ஒரு புல்லட்ஸ் வயர்லெஸ் இயர்போன்ஸ் வெர்ஷன் 2 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இரண்டு இயர்போன்ஸ்க்கான ரிவ்யூவும் தனியா பார்த்துருவோம். நம்ம தொடர்ந்து OnePlus 60 டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொண்ட இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா Full HD+ ரெசல்யூஷன். இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் LED ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் நோட்டிபிகேஷன் LED இல்லாத குறைய இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. ஸோ மொபைல் போன் நீங்க சார்ஜ் பண்ணும்போது எவ்வளவு சார்ஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரிஞ்சிடும். அது தவிர ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வந்தாலும் இந்த டிஸ்பிளே கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிருந்தா கூட மொபைல் போன் நீங்க தொட்டிங்கனாலோ இல்ல பக்கத்துல போய் பிக் பண்ணீங்கனாலோ எந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேலே தெரிஞ்சிடும். மித்தபடிக்கு டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே, AMOLED ஸ்கிரீன் சொல்லவே வேணாம். அவுட்டோர்லயும் சரி இன்டோர்லயும் சரி இமேஜஸ் மற்றும் டெக்ஸ்ட் பார்க்கிறதுக்கு கிளியரா கிறிஸ்பா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் அருமையா இருக்கு. கலர்ஸ் நேச்சுரலா இருக்கு. அடுத்தபடியா கேமரா பார்ப்போம். ஹார்ட்வேரை பொறுத்த மட்டும் பெரிய ஒன்றும் அப்கிரேட் கிடையாது OnePlus 6 கம்பேர் பண்றப்போ. பின்புறத்துல 16 மெகா பிக்சல் f1.7 கொண்ட ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட பிரைமரி கேமரா, அதோட சேர்த்து 20 மெகா பிக்சல் f1.7 உடைய செகண்டரி டெப்த் சென்சர். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் f2.0 செல்ஃபி கேமரா.
இந்த கேமரா செட்டப்ல இருந்து எடுக்கிற போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமா இந்த டைனாமிக் ரேஞ்ச் வந்து இந்த OnePlus 6 மொபைல் போன்ஸ்க்கு நல்லா அருமையா கொடுத்திருந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவா நைட் ஸ்கேப் அப்படின்னு ஒரு நைட் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நைட் மோட் மூலமா வச்சு எடுக்கிற போட்டோஸ்ல பார்த்தீங்கன்னா ஓவர் ஷார்ப்னிங் மற்றும் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பல கண்டிஷன்ஸ்ல அவ்வளவுக்கு திருப்திகரமான ரிசல்ட்ஸ் எனக்கு இன்னும் வரல. அதோட சேர்த்து போர்ட்ரேட் ஷாட்ஸுக்கு ஸ்டுடியோ லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசங்கள் பண்ணிருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் லோ லைட் ஷாட்ஸ்க்கு இருக்கு. அதோட சேர்த்து வீடியோ எடுக்கிறப்போ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட இருக்கு. 4K வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். 4K வீடியோஸும் 60 ஃப்ரேம்ஸ் per second வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். இமேஜஸ் மற்றும் வீடியோஸோட குவாலிட்டி பல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நல்லாவே இருக்கு. கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் பாருங்க. பட் இருந்தாலும் OnePlus 6T மொபைல் போனுடைய கேமரா ரிவ்யூ தனியா நம்ம சேனல்ல பார்த்துடலாம். அடுத்தபடியா சாஃப்ட்வேர். இந்த மொபைல் போன்ல ஆண்ட்ராய்டு பை ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேல இவங்க ஆக்சிஜன் OS போட்டிருக்காங்க. இந்த ஆக்சிஜன் OS மூலமா நீங்க கஸ்டமைஸ் பண்றதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. தீம்ஸ் பேக்கேஜிங், ஐக்கன்ஸ் பேக்கேஜிங், இந்த மாதிரி பல வித்தியாசங்கள், பல மாற்றுதல்கள் உங்க மொபைல் போனுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கலாம். பட் இருந்தாலும் மொபைல் போன் கடைசியா நீங்க யூஸ் பண்றப்போ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் இந்த ஆக்சிஜன் OS ஸ்பெஷாலிட்டி. யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா 6GB மற்றும் 128GB வேரியன்ட். நிறைய அப்ளிகேஷன்ஸ், கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டேன். எந்த இடத்துலயும் எனக்கு லாக்ங்கிற விஷயமே எனக்கு மொபைல் போன்ல தெரியல. ஹார்ட்வேர் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல Snapdragon 845 ரன் ஆயிட்டு இருக்கு. 6GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஏற்கனவே சொன்னேன். அதாவது பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா போன வருஷம் அந்த மொபைல் போனை விட டபுள் ஆக்கிட்டாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் டபுள் ஆக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் OnePlus 6 மற்றும் OnePlus 6T இரண்டு மொபைல் போன்லயுமே உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் கிடையாது. மித்தபடிக்கு 8GB 128GB அவைலபிளா இருக்கு. 8GB மற்றும் 256GB கூட அவைலபிளா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் மூலமா நீங்க HD கண்டென்ட் பார்க்கிறதுக்கு L1 வைட் சப்போர்ட் இருக்கு. கேமரா 2 API சப்போர்ட் இருக்கு. எல்லா விதமான சென்சர்ஸும் மொபைல் போன்ல கொடுத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் ட்ரிபிள் சப்போர்ட் கூட இருக்கு. NFC, டூயல் வோல்டி எல்லாமே இருக்கு. கேம்ஸ் விளையாடி பார்த்ததுல ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. கிராபிக்ஸ் உடைய குவாலிட்டி ஹை குவாலிட்டியா இருக்கு. ஹீட்டிங் பிரச்சனை தொடர்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாண்டா கூட ஹீட்டிங் பிரச்சனை அறவே கிடையாது. ஸோ ஓவராலா பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ட்ரூலி ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் போன்ல கிடைக்குது. 3700 mAh பேட்டரி. இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் சைஸ்க்கு கொஞ்சம் பத்தாம இருக்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் இந்த ஆக்சிஜன் OSல சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் பல விஷயங்கள் இவங்க பண்ணிருக்கிறதுனால இந்த மொபைல் போனை நான் யூஸ் பண்றப்போ தொடர்ந்து மூவிஸ் ஏதாச்சும் பார்த்தேன்னா 7 to 8 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குது. பட் முக்கியமான விஷயம் இந்த OnePlus 6T மொபைல் போன்லயுமே உங்களுக்கு OnePlus டேஷ் சார்ஜுக்கான சப்போர்ட் இருக்கு. 30 மினிட்ஸ்க்குள்ள 10% இருந்து 60% வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணிடலாம். ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கே 1 ஹவர்ல சார்ஜ் ஆயிருது. ஆல்ரைட், கடைசியா ஒரு கேள்வி. இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமா? ஆமாங்க, மொபைல் போனுடைய விலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்த OnePlus 6 மொபைல் போன், அதுக்கு முன்னாடி வந்த மொபைல் போனோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. இப்போ வந்திருக்க OnePlus 6T இந்த OnePlus 6 விட எக்ஸ்பென்சிவா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் மித்த மொபைல் போன்ஸ் பாருங்க, ஐபோனா இருக்கட்டும், சாம்சங்குடைய கேலக்ஸி சீரிஸா இருக்கட்டும், எல்லா மொபைல் போனுமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. எக்கனாமிக்கலி இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணல. பட் ஓவராலா மொபைல் போன் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பிளாக்ஷிப் மொபைல் போன்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆன மொபைல் ஃபோன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இன்னமும் இந்த OnePlus 6T மொபைல் ஃபோனோட விலை அந்த மொபைல் ஃபோனை விட பாதி விலையில தான் இருக்கு. ஒரு கம்ப்ளீட் மொபைல் ஃபோன், ஒரு ட்ரூலி ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் இந்த OnePlus 6T. ஃபிளாக்ஷிப் கில்லர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து இனிமே OnePlus 6Tக்கு பொருந்தாது. இனிமே வந்து இதுதான் ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன். இதை கம்பீட் பண்றதுக்கு வரக்கூடிய மொபைல் போன்ஸை வேணா நம்ம ஃபிளாக்ஷிப் கில்லர்னு சொல்லலாம். ஆனா கண்டிப்பாக OnePlus 6T இனிமே ஃபிளாக்ஷிப் கில்லர் கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா தாராளமா வாங்கலாம். நல்ல ஒரு பர்ச்சேஸ், ஒரு ஃபுல்ஃபில்லிங் திருப்திகரமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.